நம்ம இப்போ ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல இருக்கோம். ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா பொதுவா பெரிய அனிமல்ஸோட இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நாம ரொம்ப வாட்ச் பண்ணணும், ரொம்ப கிளீனா அப்சர்வ் பண்ணணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செத்துப்போன மரம், பல வருஷங்களுமாவே இங்கே கிடக்குது. இதை யாரும் கிளீன் பண்ணலாம் மாட்டாங்க, இதை அப்புறப்படுத்தலாம் மாட்டாங்க. ஏன் இதை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த இறந்த பொருள் வந்து அந்த மரம், அதோட வுட்டு, அதோட சாம்ப் எல்லாமே இன்னொரு உயிருக்கு வந்து இடமா இருக்கும், இருப்பிடமா இருக்கும், அதுக்கு உணவா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மரக்கட்டையில் இருக்கிறது நிறைய ஃபங்கஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் வந்து இந்த இருக்குது. இந்த ஒண்ணு, இங்கே ஒண்ணு பாருங்க, இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம என்விரான்மெண்ட்ல வந்து ஒரு உணவு சங்கிலியா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்கேவஞ்சர்ஸா அந்த ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஒன்னோட அழிவு வந்து இன்னொருதுக்கு வந்து வால்வா இருக்குது. இதை நம்பி வர்ற அடுத்தடுத்த உயிரினங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனாலதான் நம்ம காட்டுல எல்லாம் வந்து எது எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் நம்ம விட்டுருக்காங்க. புதுசா எதுவும் அதை கிளீன் பண்ண இதெல்லாம் தேவையில்லை. காடு வந்து தன்னைத்தானே ரெஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க நம்ம வரும்போது எதையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே பார்க்கலாம். காடுகளை தேடி இளம் பசுமை ஆர்வலர்கள்.